ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இங்கே டாக்கூர் துவாரகை வந்திருக்கோம். இந்த டாக்கூர் துவாரகைனா என்ன, அதோட மகாத்மியம் என்னன்றதை வல்லபன் சுவாமி சொல்லுவார். பஞ்சத்வார க்ஷேத்திரங்களில் நம்ம டாக்கூர் துவாரகை ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரமாக இருக்குது. இந்த க்ஷேத்திரமானது அகமதாபாத் பக்கத்தில், அகமதாபாத்லேருந்து ஒரு 1.5 மணி காலம் இங்கே வரத்துக்கு தேவைப்படுறது. இந்த க்ஷேத்திரத்தில் என்ன மகாத்மியம் அப்படின்னா, கோமதி நதிக்கரையில் எம்பெருமான் துவாரகையில் எழுந்துள்ளிருந்தான். அந்த எம்பெருமான் ஒரு பக்தனுக்காக இவ்விடத்திலே வந்து சேவை சாதித்திருக்கிறார். எப்படின்னால், இங்கிருந்து இந்த டாக்கூர்ன்ற இடத்துலேருந்து ஒரு பக்தன் ஒருவன் கோமதி நதிக்கு போய் அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டு வந்திருந்தான் ஒவ்வொரு ஏகாதசிக்கும். ஆனால் ஒரு தரம் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வயசாகிடுத்து அந்த எம்பெருமானை வந்து சேவிக்க முடியாதே அப்படின்ற ஒரு கவலை ஏற்பட்டது. இந்த எம்பெருமான இடத்துல போய் இப்படி ஒவ்வொன்றும் அழறான். இந்த எம்பெருமான் என்ன சொல்கிறார், நானே வந்துவிடுறேன் உன்னோட, ஆனால் என்ன நீயும் உன் மனைவியும் ஒரு மாட்டு வண்டியிலே சுமந்து செல்ல வேண்டும், மாட்டுக்கு பதில் நீங்களே இழுப்பீர்கள், சக்தியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர்கள் இருவரும் இழுத்து கொண்டு வருகிறார்கள். இங்கே டாக்கூர் வரைக்கும் வரணும். ஆனால் பாதி தூரத்தில் அவளால் முடியலைன்ன உடனே அவள் 2 பேரையும் அந்த எம்பெருமான் அந்த மாட்டு வண்டியில் அவளை படுக்க சொல்லிட்டோம். பெருமான் தானே இழுத்து கொண்டு வந்தான் என்று காட்டப்படுகிறது. அப்படி ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம். பக்தனுக்காக கண்ணனம் பெருமான் இறங்கி இங்கே வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய துவாரகாதீசன் புதியதாக எழுந்துள்ள பண்ணப்பட்ட மூர்த்தி. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடந்தது. துவாரகையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த எம்பெருமானை எங்களுக்கு திருப்பி தந்துள்ள போகணும் அப்படின்னு அவளிடத்தில் கேட்குறான். உடனே இவர்கள் இந்த பக்தனும் முடியாது, கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறச்சே, அப்படியானால் அந்த எம்பெருமானுக்கு பகுமானமான தங்கம் எவ்வளோ அந்த எம்பெருமான் வெயிட் இருக்காரோ, எவ்வளோ கனக்கிறாரோ அந்த அளவுக்கு தங்கம் போகணும்னு கற்கரிச்சே, அந்த பக்தனுடைய மனைவி காதில் ஒரே ஒரு தோடு மட்டும் இருந்தது. இந்த ஒரு செட்டு தோடு எடுத்து வைக்கிறா அந்த எம்பெருமானை வைத்திருக்கக்கூடிய தராசில். உடனே எம்பெருமான் அதற்கு சமமாக ஆகிவிடுகிறான். இங்கேயே தங்கிவிடுறான் எம்பெருமான், பக்தனுக்காக இங்கு தங்கிவிட்டான் என்று காட்டப்படுகிறது. இது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி திருமழிசை ஆழ்வார் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்ன உடனே அந்த எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமானாக எழுந்துவிடினானோ, அதுபோல இந்த எம்பெருமானும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இந்த எம்பெருமானையும் சொல்லலாம். அங்கிருந்து இங்கே எழுந்துள்ள இருக்கக்கூடியவன் இவனுக்கு ரணச்சோடராயின்னு பேர். ஏனென்னால் ஜராசந்தனுக்காக போர்க்களத்தை விட்டு ஓடி வந்தவன். ரன்னுனா போர்க்களம், போர்க்களத்தை விட்டு ஓடி வந்தவன். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை நம்ம எல்லாரும் சேவிச்சுருக்கோம். இது பேர் கோமதி நதின்னு பேர். எப்படி துவாரகையில் கோமதி நதி இருக்கோ, பெருமானே இங்கே வந்துட்டார், நானும் வந்துவிடுறேன், கோமதி நதி இங்கே வந்துடுத்து இந்த இடத்துக்கு கோமதி கஹாட் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்தை நம்ம சேவித்து இருக்கிறோம்.